ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் அக்ரிகல்ச்சுரல் இன்கம். இந்த அக்ரிகல்ச்சுரல் இன்கம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸம்டட் இன்கம் அண்டர் செக்ஷன் 10. செக்ஷன் 10ங்கிறதே எல்லாமே நாட் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் டோட்டல் இன்கம், விச் மீன்ஸ் டோட்டல் இன்கமில் அது சேர்க்கப்படாது. அதுதான் செக்ஷன் 10. அதில் அக்ரிகல்ச்சர் இன்கம் தான் ஃபஸ்ட்டு செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1. இதுதான் அக்ரிகல்ச்சுரல் இன்கம். அக்ரிகல்ச்சர்லேருந்து நம்ம ஏர்ன் பண்ணுற இன்கம் எல்லாமே எக்ஸம்டட் அப்படின்னு தான் இந்த செக்ஷன் சொல்லுது. அதுக்கான கண்டிஷன் என்னென்னா, ரெண்ட் ஏதோ ஒரு லேண்ட்லேருந்து வந்திருக்கணும். அந்த லேண்ட் இந்தியாவில் இருக்கணும். கம்பல்சரியான ஒரு கண்டிஷன், சிச்சுவேட்டட் இன் இந்தியா இருக்கணும். அது போக அந்த லேண்டை அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனும் இருந்துச்சுன்னா அதை அக்ரிகல்ச்சர் இன்கம், இந்த ரெண்ட்டுங்கிறது அக்ரிகல்ச்சர் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். அந்த இன்கம் எக்ஸம்டட். அண்ட் தென் அந்த லேண்ட்லேருந்து ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணுறோம், ஜஸ்ட் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் பண்ணுறோம், அதுதான் அக்ரிகல்ச்சர். அந்த அக்ரிகல்ச்சரல் இன்கம் எக்ஸம்டட் இன்கம். அப்புறம் அந்த கல்டிவேட்டர் அவன் ப்ரொடியூஸ் பண்ண கிராப்பை மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு ஏதாச்சும் ஒர்க் எக்ஸ்ட்ரா பண்ணுறான் அப்படின்னா அந்த பர்ஃபார்மன்ஸும் அக்ரிகல்ச்சர் இன்கமில் சேர்க்கப்படும். அதனால் அந்த அக்ரிகல்ச்சர் இன்கமும் எக்ஸம்டட். அடுத்து சேல் ஆஃப் சச் ப்ராடியூஸ். அந்த ப்ராடக்ட்டை நம்ம கல்டிவேட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ப்ராடக்ட் ரெடியாக இருக்குமா, அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் நம்ம மார்க்கெட்டில் விற்றோம்னா அதுவும் அக்ரிகல்ச்சர் இன்கம் தான், அதுவும் எக்ஸம்டட். அடுத்து எக்ஸப்ஷன் டு சேல் ஆஃப் ப்ராடியூஸ், எக்ஸப்ஷன் டு அக்ரிகல்ச்சுரல். இது என்னென்னா, அக்ரிகல்ச்சர்னு சொல்லிட்டோம், ஆனால் எல்லாமே அக்ரிகல்ச்சர் கிடையாது. டெய்ரி ஃபார்மிங், அந்த பால் பண்ணைகள் ரிலேட்டடாக எது பண்ணாலும் அது எதுவுமே அக்ரிகல்ச்சருக்குள்ளே வராது. அதனால் அது இட் இஸ் நாட் அன் அக்ரிகல்ச்சரல் இன்கம், அதனால் அது டேக்ஸபிள். அண்ட் ப்ரீடிங் அண்ட் ரியரிங் ஆஃப் லைஃப் ஸ்டாக், அந்த மாடு மேய்க்கிறது, உரம், அந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே அக்ரிகல்ச்சருக்குள்ளே வராது. பட்டர் அண்ட் சீஸ் மேக்கிங், மில்கே வராதுன்னு சொல்லியாச்சு, அதனால் பட்டர் அண்ட் சீஸ் மேக்கிங்கும் அக்ரிகல்ச்சரல் இன்கம் கிடையாது. பவுல்ட்ரி ஃபார்மிங், கோழிப்பண்ணை, முட்டைகள், அது எதுவுமே அக்ரிகல்ச்சர் இன்கம் கிடையாது. இதெல்லாம் எக்ஸப்ஷன் டு அக்ரிகல்ச்சர். அடுத்து எக்ஸப்ஷன் டு சேல் ஆஃப் ப்ராடியூஸ். இது என்னென்னா, ஆர்டினரிலி எம்ப்ளாய்டு ஆக்டிவிட்டி. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆர்டினரிலி எம்ப்ளாய்டு ஆக்டிவிட்டி அப்படின்னா, ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டோட பேசிக் ஃபீச்சர் மாறுச்சுன்னா அது ஆர்டினரிலி எம்ப்ளாய்டு ஆக்டிவிட்டி கிடையாது. இப்போ டொமேட்டோ நம்ம டொமேட்டோ கல்டிவேட் பண்ணி விற்கிறோன்னா அது அக்ரிகல்ச்சரல் ப்ராடியூஸ். அதே டொமேட்டோவை மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு ஜாமாவோ இல்லை சாஸாவோ மாற்றிட்டோன்னா அதோட பேசிக் ஃபீச்சரான டொமேட்டோங்கிறது மாறிடுது. ஏன்னா டொமேட்டோ பிகம்ஸ் டொமேட்டோ சாஸ். அந்த கேஸில் அது அக்ரிகல்ச்சரல் ப்ராடியூஸ் ஆகாது. அதனால அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி, ஆர்டினரிலி எம்ப்ளாய்டு ஆக்டிவிட்டியை தவிர வேறு ஏதாச்சும் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி ஒரு அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் மேலே நடக்குதுன்னா அந்த ஒரு ப்ராடக்ட் சேல் ஆஃப் ப்ராடியூஸ் டெஃபினிஷனுக்குள்ளே வராது. அதனால் அதுவும் அக்ரிகல்ச்சர் இன்கம் ஆகாது. இது பேசிக்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சரல் இன்கம். இது போக இன்னும் நிறையா சில ஐட்டம்ஸ் இருக்குது. எதெல்லாம் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ், எதெல்லாம் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் இல்லைங்கிறத புக்கில் கொடுத்துருக்காங்க, ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. நான் ஓரளவுக்கு மேலோட்டமாக பேசிக்ஸ் சொல்லியிருக்கேன். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்தது அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் இன்கம் பிட்வீன் பிஸ்னஸ் இன்கம் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்கம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். எக்ஸாமில் கேட்பாங்க. ஒரு 4 ரூல் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 4 ரூலும் எவ்வளோ பார்ட் அக்ரிகல்ச்சரல் இன்கம், எவ்வளோ பார்ட் பிஸ்னஸ் இன்கம் அப்படின்னு பிரிக்குது. என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ரப்பரை கல்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா ரப்பர் கல்டிவேஷன் 100% அக்ரிகல்ச்சர் இன்கம் கிடையாது. ரூல் 7A என்ன சொல்லுதுன்னா, 65% தான் அது அக்ரிகல்ச்சர் இன்கம், மீதி 35% பிஸ்னஸ் இன்கம். ஸோ ரப்பர் கல்டிவேஷன் கொடுத்தாங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்கம் பார்ட்டான எக்ஸம்டட் பார்ட்டுக்கு 65% போகும், பிஸ்னஸ் இன்கமாக டேக்ஸபிள் பார்ட்டுக்கு 35% போகும். ஸோ நம்ம அந்த 35% பார்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் கட்டணும். அதான் இங்கே சொல்ல வர்ற ரூல். ரூல் 7B என்ன சொல்லுதுன்னா, காஃபி க்ரோன் அண்ட் க்யூட், ஜஸ்ட்டு வளர்த்து அதை விதை அப்படி இருக்குன்னா அப்படியே விற்றுறோம். அப்படி விற்றோன்னா 75% அக்ரிகல்ச்சர் இன்கம், மிச்சம் இருக்கிற 25% பிஸ்னஸ் இன்கம். இது காஃபி ஜஸ்ட் க்ரோன் அண்ட் க்யூல்டாக இருந்தால் மட்டும். அதை ரோஸ்ட் பண்ணி கிரவுண்ட் பண்ணிட்டோன்னா அது 75% அக்ரிகல்ச்சர் இன்கம் இருந்தது. இன்னும் நிறைய வேலை பார்த்துட்டோம்ல காஃபியில், அதனால அக்ரிகல்ச்சர் இன்கமோட பார்ட் குறைஞ்சிருது. 75%லேருந்து 60%ஆக குறைஞ்சிருச்சு. அதே இது 60 ஆனதுனால பிஸ்னஸ் இன்கம் 40% போயிடுச்சு. அதுதான் காஃபி ரோஸ்டட் அண்ட் கிரவுண்ட். லாஸ்ட் ரூல் 8 என்ன சொல்லுதுன்னா, டீ நம்ம கல்டிவேட் பண்ணுறோன்னா 60% அக்ரிகல்ச்சர் இன்கம்,
அண்ட் 40% தான் பிஸ்னஸ் இன்கம். ஸோ 60% அக்ரிகல்ச்சர் இன்கம் அண்ட் 40% பிஸ்னஸ் இன்கம். இதுதான் வந்து அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் இன்கம் பிட்வீன் அக்ரிகல்ச்சரல் அண்ட் பிஸ்னஸ் இன்கம். அடுத்து இன்னொரு டைப் ஆஃப் லேண்ட் என்னென்னா, ஒரு ஃபார்ம் பில்டிங் இருக்குது. அந்த ஃபார்ம் பில்டிங்கில் வந்து அக்ரிகல்ச்சரல் ஆப்ரேஷன்ஸ் நடக்குது, அதுவும் அக்ரிகல்ச்சர் இன்கம் தான். ஆனால் கண்டிஷன்ஸ் என்னென்னா, ஒன்று பில்டிங் வந்து லேண்டு மேலேயே இருக்கணும். ஒரு லேண்டு 100 ஏக்கர் 10 ஏக்கர் இருக்குன்னா அந்த லேண்டு மேலேயே அந்த பில்டிங் இருக்கணும், இது ஒரு கண்டிஷன். இது போக இம்மீடியட் விசினிட்டி ஆஃப் த லேண்ட், லேண்டோட பார்டர், லேண்டோட வேலியை ஒட்டி. இப்போ வந்து இதுதான் லேண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க, இதுதான் டோட்டல் லேண்டு, இதுதான் லேண்டோட வேலி. இந்த வேலியில் இங்கே லேண்ட்லேருந்து இங்கே நம்ம பார்த்தோன்னா அந்த பில்டிங் இருக்குது. இதுதான் வந்து இம்மீடியட் விசினிட்டி ஆஃப் லேண்ட். விசினிட்டினா பார்க்கக்கூடிய தூரத்தில் அப்படி கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இருக்கணும், அது ஒரு கண்டிஷன். இன்னொன்று அது வந்து டுவெல்லிங் ஹவுஸ் ஆர் ஸ்டோர் ஹவுஸாக யூஸ் பண்ணணும். அதை நம்ம இப்போ கல்டிவேட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ப்ராடக்ட்ஸோட ஸ்டோரேஜாவோ வேர் ஹவுஸாவோ யூஸ் பண்ணால் இது செகண்ட் கண்டிஷன். இது 2 கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அப்படி ஒரு ஃபார்ம் பில்டிங்லேருந்து பண்ணுற அக்ரிகல்ச்சரல் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் தேவையில்லை. இட் மீன்ஸ் நாட் டாக்ஸபிள். அப்புறம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் அப்படின்னு எதை சொல்கிறோம்? ஒன்று அந்த லேண்டுக்கு வந்து லேண்ட் ரெவன்யூங்கிறது இருக்கணும் கம்பல்சரியாக, இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து சப்போஸ் லேண்ட் ரெவன்யூ வந்து அந்த லேண்டுக்கு இல்லை அப்படின்னா அந்த லேண்ட் எங்கே இருக்கணும்? பாப்புலேஷன் லெஸ் தேன் 10,000 இருக்கிற ஏரியாவில் இருக்கணும், இது ஒன்று. அடுத்து இல்லைன்னா பாப்புலேஷன் 10,000 to 1,00,000 இருக்குன்னா அந்த லேண்டு வந்து 2 கிலோமீட்டர், அந்த முனிசிபாலிட்டி இருக்குன்னா அந்த முனிசிபாலிட்டி 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது அக்ரிகல்ச்சர் லேண்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அதோட கூட இருக்குது, பாப்புலேஷன் 1,00,000 10,00,000 பேர் வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா அந்த லேண்டில் வந்து 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கணும் முனிசிபாலிட்டிலேருந்து. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட். சப்போஸ் பாப்புலேஷன் 10,00,000 விட அதிகமாக இருக்குன்னா லேண்டு வந்து 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்கணும் முனிசிபாலிட்டிலேருந்து. இதில் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா அந்த லேண்டை வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அப்படின்னு சொல்லி ட்ரீட் பண்ணிடலாம். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அக்ரிகல்ச்சரல் இன்கம் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து எப்படி சம் அப்ளை பண்ணணும், டோட்டல் இன்கம்லேருந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் பார்ட்டை எப்படி பிரித்து எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.